வணக்கம். என் பேர் டாக்டர் ஆர் மகேஸ்வரன். கோயம்புத்தூர் சாப்டர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன். இன்னைக்கு ஹோட்டல் மெர்லிஸ்ல நேஷனல் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்வென்ஷன் 2026 அப்படிங்கிறது ஆரம்பிச்சு இன்னைக்கு இன்னாகுரல் முடிஞ்சு பிலிமினரி செஷன் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு 3 டெக்னிக்கல் செஷன்ஸ் நாளைக்கு நடக்குது. அச்சீவர்ஸ் மீட் நாளைக்கு ஈவினிங் நடக்குது. சண்டே ஒரு 4th டெக்னிக்கல் செஷனும் வேலிடிட்டி செஷனும் நடக்குது. இன்னைக்கு இன்னாகுரலுக்கு சன்மாருடைய எம்டி சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. வேலிடிட்டி செஷனுக்கு டாக்டர் இ பாலகுருசாமி, ஃபார்மர் வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் சேர்மன் ஆஃப் இபிஜி ட்ரஸ்ட் வர உள்ளார்கள். இது இன்னைக்கு 1100 ரெஜிஸ்ட்ரேஷன் தாண்டி போயிட்டு இருக்கு. இது முதல் முறையா நேஷனல் கன்வென்ஷன் கோயம்புத்தூர் நடக்குது. இது முதல் முறை. கோயம்புத்தூர் ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, செல்ஃப் ட்ரிவன் சிட்டி. இங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது. சவுத் இந்தியாஸ் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க முதல்ல. இப்போ அது மட்டும் இல்லாம மெடிக்கல் டூரிசம் நிறைய இருக்கு, எஜுகேஷன் ஹப்பா இருக்கு, ஐடி டெவலப்மெண்ட் நிறைய இருக்கு. ஸோ மல்டி ஃபேஸ்டட் இண்டஸ்ட்ரியா இருக்கிறதுனால கோயம்புத்தூர் ரைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரை சூஸ் பண்ணாங்க. அதுக்கு நாங்க இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் இங்க நடக்கிறதுனால கடந்த ஒரு மாசமா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி நாங்க நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கு. 1100 பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெலிகேட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதுல பங்கு பெறாங்க. இந்த காஸ்டிங் ஃபீல்ட்ல என்ன லேட்டஸ்ட் அப்படிங்கறத பத்தி நிறைய இண்டஸ்ட்ரியல் ஸ்பீக்கர்ஸ் பேசுறாங்க. எப்படி நம்ம இன்னும் காஸ்ட் கட் பண்ணலாம், எப்படி காஸ்ட் இன்னும் நம்ம மேனேஜ் பண்ணலாம், எப்படி காஸ்ட் நம்ம வேல்யூ அடிஷன் கூட காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி இது பண்றோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு எப்படி உதவிகரமா இருக்கும். எல்லாரும் கேட்கறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை போயிருமா அப்படின்ட்டு. அப்படி இல்லை, எங்களுக்கு இது எப்படி நம்ம டூலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இதுல விவாதிக்க போறோம். அப்புறம் டிசிஎம் சிஐ டிவிஷன் கூட தான் கொலாபரேட் பண்ணி இந்த இதெல்லாம் நடத்துறோம். ஸோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப சந்தோஷம். ஊடக நண்பர்கள் நல்ல சப்போர்ட்டா இருக்கு. நீங்க இதே போல 3 நாள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த செய்தி நிறைய மக்களுக்கு போகும். நன்றி, வணக்கம். இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் த இந்தியா, டெல்லியில இருந்து வந்திருக்காங்க, பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க, கல்கட்டால இருந்து வந்திருக்காங்க. ஆல் ஓவர் த இந்தியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதனால ஆல் ஓவர் த இந்தியா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒரு பார்ட்டிசிபென்ட் துபாயில இருந்து வந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபென்ட்டும் அட்டன் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, இது செல்ஃப் ட்ரிவன் சிட்டி. இதுல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இப்போ எல்எம்டபிள்யூ, லக்ஷ்மி மில்ஸ், ரூட்ஸ் அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்எம்இ பாத்தீங்க அப்படின்னா கோ இந்தியா, கொடிஷியா அந்த மாதிரி ஒரு பெரிய பேக்கப் இருக்கு. இப்போ கொடிஷியா அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1800 மெம்பர்ஸ், கோ இந்தியான்னு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 800 மெம்பர்ஸ். இந்த மாதிரி நிறைய பேர். ஸோ காஸ்டிங் அவங்களுக்கு எல்லாம் அவேர்னஸ் இல்லாம இருக்கு. இங்க இந்த மாதிரி ஒரு நடத்தி கோ இந்தியால இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் காஸ்டிங்னா என்ன, இது எப்படி, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் என்கேஜ் பண்ணோம்னா அவங்க லட்சக்கணக்கில் பில் போடுறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. பர்டிகுலரா இந்த டாஸ்க் அப்படின்னா அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். அது சொல்றதுதான் இங்க நடத்தி அவங்க கூட எல்லாம் டைப் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆர்எஸ்எம் காஸ்டிங் ஸ்டுடியோ எம்டி மிஸ்டர் இளங்கோ வந்திருந்தாரு. அவரு சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம கொடிசியோட டைப் பண்ணி நம்ம எப்படி நம்ம எடுத்துட்டு போறது அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு மீட்டிங் வச்சு பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான 1100 பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில இருந்து மட்டும் 400 பேருங்க, கோயம்புத்தூர்ல இருந்து 150 பேர். அப்புறம் 112 சாப்டர்ஸ் இருக்குங்க. அதாவது பிரான்ச்னு சொல்லுவோம் இல்லையா, அது நாங்க சாப்டர்னு சொல்லுவோம். 112 சாப்டர் ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. ஒவ்வொரு சாப்டர் ஒரு 3-4 பேர்